காலத்துல பெண்கள் ஆண் பெண் பாகுபாடு இல்லாம பல துறையில கால் பதிச்சு வெற்றியே கண்டிருக்காங்க. ஆனா அந்த காலத்துல எல்லாம் இது சாத்தியமே கிடையாது. எந்த ஒரு துறையிலையும் பெண்கள் ஈஸியா நுழைய கூட முடியாது. அப்படியே நுழைஞ்சாலும் இவ பெண் தானே, இவளுக்கு எதுக்கு ஆண்களுக்கு இணையான சம்பளத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சம்பளத்துல கை வச்சிருவாங்க. இதெல்லாம் பார்த்து 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 பல பெண்கள் போராட்டம் நடத்தினாங்க. நாங்களும் பெண்கள் தான், நாங்களும் மனுஷிக தான், எங்களுக்கும் உயிர் இருக்கு, எங்களுக்கும் சம உரிமை வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் போராடினாங்க. அப்படி போராடின ஒரு பெண்மணிக்காக தான் இன்னைக்கு உலகமே மகளிர் தினம் கொண்டாடிக்கிட்டு வருது. இந்த காணொளி அந்த ஒரு பெண்மணிக்காகவும் உலகத்துல பிறந்த அத்தனை பெண்மணிகளுக்காகவும் சமர்ப்பிக்கிறோம். வணக்கம், நம்ம வீட்டு நூலகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. கிளாரா ஜெட்கின் இவங்க ஒரு ஜெர்மனிய பெண்மணி. 1857 ஜூலை 5 ஜெர்மனியில பிறக்கிறாங்க. அந்த காலகட்டத்திலேயே 1857 அந்த காலகட்டத்திலேயே நியூயார்க் நகரத்துல பல பெண்கள் தங்களோட சம உரிமைக்காகவும் சம ஊதியத்துக்காகவும் பல போராட்டங்கள் நடத்திக்கிட்டு வந்துருக்காங்க. நாளுக்கு நாள் இந்த போராட்டம் அப்படிங்கிறது உலகம் முழுவதும் பரவ தொடங்குது. கிளாரா ஜெட்கின் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவனே இந்த மாதிரியான போராட்டங்கள்லாம் பார்க்கும் பொழுது இது கரெக்டு தானே, பெண்கள் நாங்க மட்டும் என்ன சலிச்சவங்களா, எங்களுக்கும் சம ஊதியம் வேணும், சம உரிமை வேணும் அப்படின்னு சொல்லி சின்ன வயசுலயே அந்த மாதிரியான போராட்டங்கள் எல்லாம் அதிகமா கலந்துக்கிறாங்க. கொஞ்ச நாள் செல்ல 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 இவனுங்கெல்லாம் இப்படி சொன்னா உருப்பட மாட்டாங்க, இவனுங்களை வேற மாதிரி தான் டீல் பண்ணணும். அந்த காலத்துல கல்வி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பெண்களுக்கு இல்லவே இல்லை. உங்களுக்கு எல்லாம் தெரியும் நல்லாவே. அந்த காலகட்டத்திலேயே ஆண்கள் ஆதிக்கம் நிறைந்த அந்த காலகட்டத்திலேயே இவங்க கஷ்டப்பட்டு படிச்சு வழக்கறிஞரா முன்னேறி இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஜெர்மனியில ஒரு சோசியலிசம் கட்சி ஒண்ணு இருக்கு. அதுல உறுப்பினரா சேர்ந்து படிப்படியா முன்னேறி பிற்காலத்துல அதே கட்சியில மகளிர் அணி தலைவரா உயர்ந்தாங்க அப்படிங்கிறது நாம எல்லாம் பெருமைப்பட வேண்டிய விஷயம். அந்த காலகட்டத்துல பெண்களை வீட்டை விட்டு வெளியே வர வைக்கிறதே மிக மிக பெரிய ஒரு சவாலான ஒரு விஷயம். ஆனா அதே காலகட்டத்துல ஒரு 15,000 பெண்மணிகளை திரட்டி பாரிஸ் நகரத்துல ஒரு மிகப்பெரிய மாநாடு பேரணி நடத்தி வெற்றி கண்டாங்க அப்படின்னா உங்களால அதை நம்ப முடியுதா? கிளாரா ஜெட்கின் அதை பண்ணி காமிச்சாங்க. அந்த ஒரு மாநாட்டுல கிளாரா ஜெட்கினோட புகழ் உலகமெங்கும் பரவுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒரே ஒரு பெண்மணி இத்தனை பெண்களை திரட்டி ஒரு மாநாடு பேரணி நடத்தினாங்க அப்படின்னு வேர்ல்டு பூரா பேசப்பட்டாங்க. சரி, மகளிர் தின கொண்டாட்டம் எப்படி உருவாச்சு? 1910ஆம் ஆண்டு கோபன் ஹேகன்ல ஒரு மிகப்பெரிய சர்வதேச பெண்கள் மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டுல 17 நாடுகளை சேர்ந்த பெண் பிரமுகர்கள் கலந்து கொள்றாங்க. அந்த 17 பெண் பிரமுகர்கள்ல கிளாரா ஜெட்கினும் ஒருத்தர். அந்த மாநாட்டுல தான் கிளாரா ஜெட்கின் மகளிர் தினத்தை கொண்டாடலாம் அப்படின்னு ஒரு யோசனையை முன்வைக்கிறாங்க. மற்ற பெண் பிரமுகர்கள்லாம் இந்த யோசனை மிக மிக நல்ல ஒரு யோசனை அப்படின்னு அதோட முக்கியத்துவத்தை அறிஞ்சு அதை வரவேற்கிறாங்க. 1911ஆம் ஆண்டு கிளாரா ஜெட்கினின் தலைமையில ஒரு மிகப்பெரிய மகளிர் தின கொண்டாட்டம் மார்ச் 19 நடக்குது. அதுக்கப்புறம் 1913 மன்னர் லூயிஸ் பிளாங்க் அப்படிங்கிற ஒருத்தர் ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாரு. அதாவது மகளிருக்கு ஓட்டுரிமை வழங்கிய தினம் பாத்தீங்கன்னா மார்ச் 8. அந்த ஓட்டுரிமை வழங்கிய தினத்தை நம்ம நினைவு கூறும் வகையில மார்ச் 8ஆம் தேதி மகளிர் தின கொண்டாட்டத்தை நடத்தினா என்ன அப்படின்னு ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாரு. கிளாரா ஜெட்கின் அதை ஏற்றுக்கிறாங்க. அதுக்கப்புறம் மார்ச் 8ஆம் தேதி மகளிர் தின கொண்டாட்டம் நடக்குது. ஆனாலும் உலகமெங்கும் மார்ச் 8ஆம் தேதி தான் மகளிர் தினம் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் இல்லாம இருக்கு. 1917ஆம் ஆண்டு சான் பிரான்சிஸ்கோல அலெக்சாண்ட்ராவோட தலைமையில ஒரு மிக மிக மிகப்பெரிய ஒரு போராட்டம் வெடிக்குது. அதன் விளைவா தான் மார்ச் 8ஆம் தேதி சர்வதேச உலக பெண்கள் தினமா நீங்க கொண்டாடிக்கலாம் அப்படின்னு 1921ஆம் ஆண்டு அதிகாரப்பூர்வமா அறிவிக்கிறாங்க. இன்னைக்கு மார்ச் 8. இப்படி ஒரு தினம் அமையறதுக்கு எத்தனையோ பெண்மணிகள் தங்களோட வியர்வையும் ரத்தத்தையும் சிந்தி இறந்தும் போயிருக்காங்க. நாம என்ன பண்ணலாம்? இப்ப பெண்கள் பல துறையில வெற்றி கண்டு கால் பதிச்சிருக்காங்க. இருந்தாலும் சில பெண்கள் அந்தந்த துறைகளுக்கு கனவுகளோடும் போராட்டங்களோடும் உழைத்து கொண்டு இருக்கலாம் இல்லையா? அவங்க எல்லாம் அவங்க லட்சியத்தை அடையிறதே நாம இந்த பெண்மணிகளுக்கு செலுத்துற அஞ்சலி. உலகத்தில் உள்ள அனைத்து பெண்மணிகளுக்கும் திருநங்கைகளுக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள்.